இப்போ மதுக்கடை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன் சார். மதுவே இல்லைன்னா செத்துருவேன். மது ரத்தாத உட்காந்து எடுக்கிறேன். 12 மணி ஆகிட்டாங்க. நான் காலையில் குடிக்க வேண்டியவன். நான் காலையில் குடிக்கலன்னா கை காலெலாம் ஒத்துறேன். எனக்கு இழுப்பு போடுறேன். எனக்கு காலையில் குடிக்கலையாண்ணா. இவ்வளோ காலையில் வந்து உக்காந்துருக்கீங்களே, வேலை வெட்டி எதுவும் போலியா? இல்லை சார், கால் வரல சார், கால் வரல. இப்போ கடைகளே மூட்டாங்களா, என்ன பண்ணுவீங்க? தூக்கு மாண்டி சாவ போகிறேன். ஆள் தான். ஏன் இப்படி சொல்கிறீங்க? வேறு வழி குடிக்காமல் இருக்க முடியாதா என்னால்? எனக்கு ஃபிக்ஸ் வரும். குடிக்கலாம் எனக்கு ஃபிக்ஸ் வரும். குச்சாதான் ஐ எம் பாடி கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்டிங். 4 இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டிய நீ ஓகேவா? அதனால நான் குச்சே தான் சார் ஆகணும். உண்மையாக சொல்கிறேன் சார், என்னால் முடியாது. குச்சா ஆகணும். இப்போ டைமிங் மாற்றிட்டாங்க, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? டைமிங் சேஞ்சுனா 2 hours தான் சார். அது நோ ப்ராப்ளம். 2 hours தானே. ஐ எம் வெயிட்டிங். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, சுத்தமாக இல்லை, பூரண மதுவிலக்கு அமல்படுத்திட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த இடம் தான் தெரியல இடம். பலச தேட்டிக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. கோயிங் டு காட். கடைகளை மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ இல்லை, இருந்தால் சாப்பிட போகிறோம், இல்லையா விட்டுருவோம். இப்போ 500 கடைகளை மூட போகிறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதை பற்றி எந்தெந்த அது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கடையை மூடாமல் இருந்தால் சில பேர் நல்லா இருப்பாங்க. ஏன்னு கேளுங்களா, மெயின்டு மாறிடும். இப்போ திடீர்னு காலங்காலமாக சாப்பிட்டுன்னு இருக்காங்க, திடீர்னு மூட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அது உடம்பு பாதிச்சிடும், மைண்டு சேஞ்ச் ஆகிடும். அது விடல முடியாதுங்க. பாண்டிச்சேரி இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அது கம்மி ரேட்டில் குடிச்சிட்டு வந்தோம். அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. சரி, இப்போ அந்த டைமிங் 10லேருந்து 12 மணி ஆகிட்டாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒரு தப்பே இல்லை. அது இன்னும் 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் சருக்கு அவ்வளோதான். எப்படி கிடைக்கும் சரக்கு? எங்கே கிடைக்கும் 30 ரூபா போட்டு? சார் கல்திப்பட்டில் கிடைக்குது, அந்த அப்படியே போயிட்டு அமரமேட்டு கிடைக்குது, நெல்லூர் கிடைக்குது, குண்டத்தூரில் ஓடி, இங்கே ஓடி தான் கிடையாது. இங்கே அந்த 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களால் இருக்க முடியுமா? சாப்பிடாது முடியாது. சாப்பிடாத ஒரு சில டைம் ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், ஆனால் ரெகுலரெலாம் இருக்க முடியாது. இருங்க. ஏன் அப்படி? ஃபிக்ஸ் வரும் சார். ஹார்ட் அட்டாக் வந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓட முடியாது. டப்புன்னு விட்டுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். அது உடம்பு அது ஒரு மாதிரி ஆகிடும். அது நீ சாப்பிடல, உங்களுக்கு தெரியல, சாப்பிட்றதுனால சொல்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதாவது ப்ரெஷர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வரும். இதான் உண்மை. சரி, இப்போ டைமிங் மாற்று சரியா தவறா? இப்போ 12லேருந்து 10 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அது சரியா தவறா? நல்ல ஒரு மாதிரி தான் சார். அப்படி இதுமாரி கம்மி பண்ணே வந்தால் நல்லதா, எல்லாருக்கும் நல்லதா. நிறைய பேர் காலையிலேயே குடிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு செட் ஆகுமா இது? செட் ஆகாது. அதாவது இதோ எங்கள் தம்பி பேர் தம்பிக்கெல்லாம் சார், உண்மையாக சொல்கிறேன், எங்கள் தம்பிக்கெல்லாம் செட். எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்களாம் சேராத. இப்போ மது கடைகளை மூடிட்டா என்ன செய்வீங்க? சாப்பிடாம இருக்க வேண்டியதுதான். சொல்ல இல்லை, இப்போ காலையில் வந்து இங்கே உட்காந்துருக்கேன்றீங்க, ஏன் வந்து இன்னைக்கு லீவ் போட்டோம்பா, நான் என்ன பண்ணுத்த வெட்டியாகிறேன். இன்னைக்கு வேலை இல்லாத பட்டதாரி மாதிரி வெட்டியாகிறேன், சாப்பிட வேண்டியது தான். இப்போ 500 கடைகளை மூட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இருந்தால் குடிக்க போகிறோம், இல்லைன்னா விட்டு போக போகிறோம். இப்போ நிறைய பேர் காலையிலே வந்து உட்காந்துருக்காங்க, கடை எப்போ திறப்பாங்கன்ட்டு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரொம்ப கஷ்டம்பா. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். நான் இல்லை, அவங்களுக்கோசரம் கூட பேசலாம். முதல்ல 8 மணிக்கு கடை திறக்கலாம் கேளுங்க. ஏன்னு கேள, காலையில் சாப்பிட்டு அவங்க போவாங்க வேலை வெட்டியை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்காங்க அவங்க. நமக்கு லீவ் போட்டால் தான் சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இல்லை, வேலை முடிச்சுட்டு வந்தோமா. சரி, எங்கேயுமே இல்லை, பூரண மதுவிலக்கு எங்கேயுமே கிடைக்கல, இல்லை கடைங்களே இல்லை, என்ன பண்ணுவீங்க? விட்டு போக வேண்டியதானப்பா. அண்ணா, இப்போது மது கடைகளை மூட்டை என்னென்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்போம். 2 நாள் கஷ்டமாக இருக்கும், இல்லை 1 வீக் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்ட்ரோலுக்கு வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 500 கடைங்களை மூடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நான் நினைக்கிறேன். அதை பற்றி நான் வியாபார கடைகளை மூடலாம். நாங்கள் அப்படியும் இருக்கும். இல்லைனா மெயின் ரோட்டில் எங்கள்
வீடுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை மூடுவாங்க. அது ஒரு கணக்கு வந்துடும். இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறதுன்னா கூடுமான வரைக்கும் மூடுவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. டேய் அம்பி, சூனா பானா மாதிரி ஒரே தம்ல உறிஞ்சி இழுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்து வரணும். ஆனால் இப்போ மது கடைகளை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? மது கடை மட்டும் உடம்பு அவன் சாப்பிட்டுலாம் டேமேஜ் ஆகிடும். உடம்பு டேமேஜ், குடிக்காது இருக்க முடியாது. குடிவேன் 3 மணிக்கெலாம், காலையில் 3 மணிக்கு டீ பதிலாக தான் சாப்பிட்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை. பிளாக் ஓடுது, பிளாக் விற்கிறாங்க. கடை மூட்டை அப்புறம் பிளாக் ஓடாது இருக்குமா, ஓடி தான் இருக்குது. அது என்ன செய்ய முடியும்? அவன் வாங்கி 200 300 வாங்கி தான் சாப்பிட்றாங்க. குடிக்காது இருக்க முடியாது. குடியிருவன் நிறுத்த முடியாது. நிறுத்தினா உடம்பு டேமேஜ். இங்கே வலி, அங்கே வலி, இங்கே வலி, இங்கே வலின்னு எங்கே வலி, எல்லாரும் வலி தான். நான் குடி நிறுத்தினாலும் பயந்தான், குடி நிற்கனாலும் பயந்தான், உடனே நிறுத்தினாலும் பயந்தான். 12 மணி, இதனால பாதிப்பு இல்லை. இப்போ விட்டுட்டா நீங்கள் விட்டுருவீங்க? கடைங்களே மூட்டா நீங்கள் கடையை மூடிட்டாக்கி விட்டு தானே அவனும் வேற இது பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சில பேருக்கு கட்டுப்பாடு உண்டு, ஒரு சில பேருக்கு கட்டுப்பாடு இருக்காது. அதுதான். மது கடைகளே மூட்டா என்னென்ன பண்ணுவீங்க? மது கடைக்கு மூட வேணாம்னு சொல்லலை சார். நாங்கள் திறந்தே இருக்கட்டும். இந்த நேரத்தை இன்னும் கூட கம்மி பண்ணிட்டோம். கூட அட்டாச் வருது இல்லையா? இப்போ வாட்டர் வாங்கினா வாட்டர் வாங்குகிறோம். அந்த வாட்டருக்கு யார் சப்போர்ட்டு? இருக்கிற உடன் பக்கத்தில் இருக்கிற வீடு என்ன பாரு, அந்த பாரை கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்கள். விற்கிட்டோம். 10 மணி மேலே பிளாக்ல ஓட்டும். இப்போ காலையில் வேலைக்கு போவாங்களா ஆளுங்க, ஓட்டோம். இப்போ அதில் 2 பேரும் கம்மி பண்ணது, 2 பேரும் கம்மி பண்ணிட்டு அவங்க சம்பாதிக்கிட்டோம். அவங்களும் வெளியூருக்கு போய்க்கிற வந்துக்கிறாங்க, அவங்களும் போய்கிட்டோம். அவங்களுக்கு அது வேலை என்ன, சம்பாதிக்கிட்டோம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. விற்கிற விலைவாசியில் என்ன 130 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கி வேலைக்கு போகல. நான் எப்படி எங்களுக்கு நஷ்டம் தானே. போய் திருன்னு வரேன், பீரோ போய் தனத்துக்கு எடுத்துன்னு வரேன். நான் இது தேவையா? இது மனமே தரத்தை கூட நிப்பாட்டுருங்க. அவன் வேலைக்கு போவாங்க சார். இதுதான் 500 கடைகளை மூடி இருக்கிறாங்க. அதை பற்றி 500 கடைகள் இல்லை சார். இந்த குன்றத்தூர் இது போர் குன்றத்தூரில் 7 கடை இருக்குது சார். இதில் 5 கடை மூட்டோம் சார். 3 கடை வைக்கணும் சார். நடந்து போகிறதுக்கு பால் மரம் சார். சாப்பிட்றதுக்கு மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். எதுக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து குடிக்கிறோம்? நம்மளுக்கு சம்பளம் 200 ரூபா சார். சம்பளம் 200 ரூபா 100 ரூபா போச்சுனாக்கா 50 ரூபா டிப்ஸு, சைடு சிகிட்ஸ்னு போயிடுது. அப்புறம் 50 ரூபா வீட்டுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க இருக்குது, சாப்பிடணும்ல. நம்ம சிந்திக்கணும். நம்ம குடிகாரம் சிந்திக்கணும் சார். அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, நம்ம சிந்திக்கணும் சார். இன்றைக்கி 40 ரூபா கொடுத்து கட்டி வந்து பிச்சை எடுக்க போகிறேன். இப்போ 4 ரூபாய்க்கு உண்மையிலே பொது உண்மையை சொல்கிறேன். காலையில் கோட்டை வச்சுட்டு போயிட்டேன். எவ்வளோ 130 ரூபா. இப்போ கட்டிங்கு தான் 45 ரூபா ரெடி பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு. இல்லை நிப்பாட்டுங்க, க்ளியர் பண்ணுவாங்க. 10 மணி ஆஃபீஸாக அவன் போய்டுவாங்க வேலைக்கு. மினிமம் 10 மணி வேலைக்கு போய்டுவாங்க. அதுக்கப்புறம் இனி சாப்பிட்டு. ஆனால் ஒயின் ஷாப் மூட்டாங்கண்ணா, மது கடைகளை மூட்டாங்கண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் வர முடியாது நம்மளால். கை காலெலாம் ஆட்டம் குத்துரும். அவ்வளோதான், சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. அதுதான் ஏற்பாடு. இப்போ 500 கடைகளை மூடியிருக்காங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நம்ம பாதியாவது திறந்துக்கணும். திறந்து வச்சா தான், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 10 to 12லேருந்து 10 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் டைமிங் மாற்றிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் அது வெளியே போதும். 12 மணியில் விட்டுட்டாங்கல்ல, அது போதும். மேக்ஸிமம் மது கடை மெட்ராஸில் மூட முடியாது. மூணுனா கவர்மெண்ட் நடத்த முடியாது. ஆக்சுவலாக அதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ டைமிங் மாற்றுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 500 கடையை மூடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 500 கடை மூடினாங்கன்னா ஒரு பாருங்க. ஆக்சுவலாக போரூரில் ஒரு கடை, பாய்க்கலில் ஒரு கடை. இப்போ அந்த கலெக்ஷன் சேர்த்து எடுப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எடுக்கிறது தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா கேட்டுங்க. இப்போ இந்த கடையில் அந்த கடை, இப்போ 2 கடை சென்டராக எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த கலெக்ஷன் தான் எடுப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சேம் கலெக்ஷன் தான், அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அது கொண்டு வந்துட்டா எப்படி சாத்தியமா? எட்டுன்னு வர்றது நல்லது தான், அது நல்ல விஷயந்தான். 3 நாள் நல்லதாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் சாராயம் அதெல்லாம் ஓடிச்சிங்களா, சாராயம் கல் அதெல்லாம் சொன்னாங்களே, அது லைசன்ஸ் கொடுத்து மறுபடியும் பண்ணால் நல்லாயிருக்கும். கேரளா மாதிரி கொண்டு வரலாம். கேரளா வேணாம், கேரளா வேணாம். இப்போ மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? கடைங்க மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? கடையை மூட்டா அதான் பழையபடி பழைய ஆளுங்க இருக்காங்களே, அவங்க லைசன்ஸ் கொடுத்து அவங்க மூலிமா சொல்லி சாராயம் கல் அது இது பண்ணலாம். உங்கள் நைனா என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில்? பாண்டிச்சேரியில் லைசன்ஸ் இருக்குது, அது கேட்கல. லைசன்ஸ் கொடுத்து இது பண்ணலாம். அதாவது ஒரு ஆளுக்கு இப்படி, அதான் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வராரா, அவர் குவார்ட்ரு இல்லை ஒரு ஆஃப் மேலே வாங்கக்கூடாது. அதுமாதிரி ஸ்லிப் மாதிரி கொடுத்து அப்படி அவர் அதுக்கு மேலே வரக்கூடாது.
ஸ்லிப் மாதிரி கொடுத்து அதாவது ஒரு குவார்ட்ரு ஒரு இது. இப்போ மதுக்கடை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன் சார். மதுவே இல்லைன்னா செத்துருவேன். மது ரத்தாத உட்காந்து எடுக்கிறேன். 12 மணி ஆகிட்டாங்க. நான் காலையில் குடிக்க வேண்டியவன். நான் காலையில் குடிக்கலன்னா கை காலெல்லாம் ஒத்துறேன். எனக்கு இழு போடுறேன். எனக்கு காலையில் குடிக்கலண்ணா. இவ்வளோ காலையில் வந்து உக்காந்துருக்கீங்களே, வேலை வெட்டி எதுவும் போலியா? இல்லை சார், கால் வரல சார், கால் வரல. இப்போ கடைங்களே மூட்டாங்களா, என்ன பண்ணுவீங்க? தூக்கு மாண்டி சாவ போகிறேன். ஆள் தான். ஏன் இப்படி சொல்கிறீங்க? வேறு வழி குடிக்காமல் இருக்க முடியாத என்னால். எனக்கு ஃபிக்ஸ் வரும், குடிக்கலாம் எனக்கு ஃபிக்ஸ் வரும். குச்சாதான் ஐ எம் பாடி கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்டிங். 4 இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டே நீ, ஓகேவா? அதனால நான் குச்சே தான் சார் ஆகணும். உண்மையாக சொல்கிறேன் சார், என்னால் முடியாது, குச்சா ஆகணும். இப்போ டைமிங் மாற்றிட்டாங்க, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? டைமிங் சேஞ்சுனா 2 hours தான் சார். அது நோ ப்ராப்ளம். 2 hours தானே, ஐ எம் வெயிட்டிங். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, சுத்தமாக இல்லை, பூரண மதுவிலக்கு அமல்படுத்திட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த இடம் தான் தெரியல ஆளாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. கோயிங் டு காட். கடைகளை மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ இல்லை, இருந்தால் சாப்பிட போகிறோம், இல்லையா விட்டுருவோம். இப்போ 500 கடைகளை மூட போகிறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதை பற்றி எந்தெந்த அது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கடை மூடாமல் இருந்தால் சில பேர் நல்லா இருப்பாங்க. ஏன்னு கேளுங்களா, மெயின்டு மாறிடும். இப்போ திடீர்னு இப்போ காலங்காலமாக சாப்பிட்டுன்னு இருக்காங்க, திடீர்னு மூட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அது உடம்பு பாதிச்சிடும், மைண்டு சேஞ்ச் ஆகிடும். அது விடலாம் முடியாதுங்க. பாண்டிச்சேரி இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அது கம்மி ரேட்டில் குடிச்சிட்டு வந்தோம். அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. சரி, இப்போ அந்த டைமிங் 10லேருந்து 12 மணி ஆகிட்டாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒரு தப்பே இல்லை. அது இன்னும் 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் சரக்கு அவ்வளோதான். எப்படி கிடைக்கும் சரக்கு? எங்கே கிடைக்கும் 30 ரூபா போட்டு? சார் கல்திப்பட்டில் கிடைக்குது, அது அப்படியே போயிட்டு அமரமேட்டு கிடைக்குது, நெல்லூர் கிடைக்குது, குண்டத்தூரில் ஓடுது. இங்கே ஓடி தான் கிடையாது. இங்கே அந்த 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களால் இருக்க முடியுமா? சாப்பிடாது முடியாது. சாப்பிடாத ஒரு சில டைம் ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், ஆனால் ரெகுலரெலாம் இருக்க முடியாது. இருக்கு. ஏன் அப்படி? ஃபிக்ஸ் வரும் சார். ஹார்ட் அட்டாக் வந்துருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓட முடியாது. டப்புன்னு விட்டுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். அது உடம்பே அது ஒரு மாதிரி ஆகிடும். அது நீ சாப்பிடல, உங்களுக்கு தெரியல, சாப்பிட்றதுனால சொல்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதாவது ப்ரெஷர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வரும். இதுதான் உண்மை. சரி, இப்போ டைமிங் மாற்றது சரியா தவறா? இப்போ 12லேருந்து 10 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அது சரியா தவறா? நல்ல ஒரு மாதிரி தான் சார். அப்படியே இதுமாரி கம்மி பண்ணே வந்தால் நல்லதா, எல்லாருக்கும் நல்லதா. நிறைய பேர் காலையிலேயே குடிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு செட் ஆகுமா இது? செட் ஆகாது. அதாவது இதோ எங்கள் தம்பி பேர் தம்பிக்கெல்லாம் சார், உண்மையாக சொல்கிறேன், தம்பிக்கெல்லாம் எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்களாம் சேராத. இப்போ மது கடைகளை மூடிட்டா என்ன செய்வீங்க? சாப்பிடாம இருக்க வேண்டியதுதான். சொல்ல இல்லை, இப்போ காலையில் இங்கே உட்காந்துருக்கேன்றீங்க, ஏன் இன்னைக்கு லீவ் போட்டோம்பா, நான் என்ன பண்ணுறேன், வெட்டியாகிறேன். இன்னைக்கு வேலை இல்லாத பட்டதாரி மாதிரி வெட்டியாகிறேன், சாப்பிட வேண்டியது தான். இப்போ 500 கடைங்களை மூட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இருந்தால் குடிக்க போகிறோம், இல்லைன்னா விட்டு போக போகிறோம். இப்போ நிறைய பேர் காலையிலே வந்து உட்காந்துருக்காங்க, கடை எப்போ திறப்பாங்கன்ட்டு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரொம்ப கஷ்டம்பா. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். நான் இல்லை, அவங்களுக்கோசரம் கூட பேசலாம். முதல்ல 8 மணிக்கு கடை திறக்கலாம் கேளுங்க. ஏனுங்கெல்லாம் காலையில் சாப்பிட்டு அவங்க போவாங்க வேலை வெட்டி பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்காங்க அவங்க. நமக்கு லீவ் போட்டால் தான் சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இல்லை, வேலை முடிச்சுட்டு வந்தோமா, சரி, எங்கேயுமே இல்லை பூரண மதுவிலக்கு, எங்கேயுமே கிடைக்கல, இல்லை கடைங்களே இல்லை, என்ன பண்ணுவீங்க? விட்டு போக வேண்டியதானப்பா. என்ன இப்போ மது கடைகளை மூட்டை என்னென்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்போம் 2 நாள் கஷ்டமாக இருக்கும், இல்லை 1 வீக் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்ட்ரோலுக்கு வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 500 கடைங்களை மூடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நான் நினைக்கிறேன். அதை பற்றி நான் வியாபாரம் அதை கடைகளை மூடலாம். அப்படியும் இருக்கும்.
இல்லைனா மெயின் ரோட்டில் எங்கள் வீடுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை மூடுவாங்க. அது ஒரு கணக்கு வந்துடும். இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறதுன்னா கூடுமான வரைக்கும் மூடுவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. டேய் அம்பி, சூனா பானா மாதிரி ஒரே தம்ல உறிஞ்சி இழுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்து வரணும். ஆனால் இப்போ மது கடைகளை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? மது கடை மட்டும் உடம்பு அவன் சாப்பிட்டுலாம் டேமேஜ் ஆகிடும். உடம்பு டேமேஜ், குடிக்காது இருக்க முடியாது. குடிவேன் 3 மணிக்கெலாம், காலையில் 3 மணிக்கு டீ பதிலாக தான் சாப்பிட்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை. பிளாக் ஓடுது, பிளாக் வைக்கிறாங்க. கடை மூட்டை அப்படி பிளாக் ஓடாது இருக்குமா, ஓடி தான் இருக்குது. அவர் என்ன செய்ய முடியும்? அவன் வாங்கி 200 300 வாங்கி தான் சாப்பிட்றாங்க. குடிக்காது இருக்க முடியாது. குடியிருவன் நிறுத்த முடியாது. நிறுத்தினா உடம்பு டேமேஜ். இங்கே வலி, அங்கே வலி, இங்கே வலி, இங்கே வலின்னு எங்கே வலி, எல்லாரும் வலி தான். நான் குடி நிறுத்தினாலும் பயந்தான், குடி நிற்கனாலும் பயந்தான், உடனே நிறுத்தினாலும் பயந்தான். 12 மணி, இதனால பாதிப்பு இல்லை. இப்போ விட்டுட்டா நீங்கள் விட்டுருவீங்க? கடைங்களே மூட்டா நீங்கள் கடையை மூடிட்டாக்கி விட்டு தானே அவனும் வேற இது பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சில பேருக்கு கட்டுப்பாடு உண்டு, ஒரு சில பேருக்கு கட்டுப்பாடு இருக்காது. அதுதான். மது கடைகளே மூட்டா என்னென்ன பண்ணுவீங்க? மது கடைங்க மூட வேணாம்னு சொல்லலை சார். நாங்கள் திறந்தே இருக்கட்டும். இந்த நேரத்தை இன்னும் கூட கம்மி பண்ணிட்டோம். கூட அட்டாச் வருது இல்லையா? இப்போ வாட்டர் வேணால் வாட்டர் வாங்குகிறோம். அந்த வாட்டருக்கு யார் சப்போர்ட்டு? இருக்கிற உடன் பக்கத்தில் இருக்கிற வீடு என்ன பாரு, அந்த பாரை கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்கள். விற்கிட்டோம். 10 மணி மேலே பிளாக்ல ஓட்டும். இப்போ காலையில் வேலைக்கு போவாங்களா ஆளுங்க? ஓட்டோம். இப்போ அதில் 2 பேரும் கம்மி பண்ணது, 2 பேரும் கம்மி பண்ணிட்டு அவங்க சம்பாதிக்கிட்டோம். அவங்களும் வெளியூருக்கு போய்க்கிற வந்துக்கிறாங்க. அவங்களும் போய்கிட்டோம். அவங்களுக்கு அது வேலை என்ன சம்பாதிக்கிட்டோம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். விற்கிற விலைவாசியில் என்ன 130 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கி வேலைக்கு போகல. நான் எப்படி எங்களுக்கு நஷ்டம் தானே? போய் திருன்னு வரேன், பீரோ போய் தனி எடுத்துன்னு வரேன். நான் இது தேவையா? இது பணமாக தரத்தை கூட நிப்பாட்டுருங்க. அவன் வேலைக்கு போவாங்க சார். இதான் 500 கடைகளை மூடி இருக்கிறாங்க. அதை பற்றி 500 கடைகள் இல்லை சார். இந்த குன்றத்தூர் இது போர் குன்றத்தூரில் 7 கடை இருக்குது சார். இதில் 5 கடை மூட்டோம் சார். 3 கடை வைக்கிறோம் சார். நடந்து போகிறதுக்கு பால் மரம் சார். சாப்பிட்றதுக்கு மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். அதெல்லாம் எதுக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து குடிக்கிறோம்? நம்மளுக்கு சம்பளம் 200 சார். சம்பளம் 200 100 ரூபா போச்சுனாக்கா 50 ரூபா டிப்ஸு, சைடு சிகிட்ஸ்னு போயிடுது. அப்புறம் 50 ரூபா வீட்டுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க இருக்குது, சாப்பிட்ணும்ல. நம்ம சிந்திக்கணும். நம்ம குடிகாரம் சிந்திக்கணும் சார். அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. நம்ம சிந்திக்கணும் சார். இன்றைக்கி 40 ரூபா கொடுத்து கட்டி பிச்சை எடுக்க போகிறேன். இப்போ 4 ரூபாய்க்கு. உண்மையிலே பொது உண்மையை சொல்கிறேன். காலையில் கோட்டை வச்சுட்டு போயிட்டேன். எவ்வளோ 130 ரூபா. இப்போ கட்டிங்கு தான் 45 ரூபா ரெடி பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு. இல்லை நிப்பாட்டுங்க, கிளியர் பண்ணுவாங்க. 10 மணி ஆஃபீஸாக அவன் போய்டுவாங்க வேலைக்கு. மினிமம் 10 மணி வேலைக்கு போய்டுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டு. ஆனால் ஒயின் ஷாப் மூட்டாங்கன்னா, மது கடைகளை மூட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணி வர முடியாது நம்மளால். கை காலெலாம் ஆட்டம் குத்துரும். அவ்வளோதான். சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. அதுதான் ஏற்பாடு. இப்போ 500 கடைகளை மூடி இருக்காங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நம்ம பாயாவது தரணும். திறந்து வச்சதான், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 10 to 12 10 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் டைமிங் மாற்றிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் அது வெளியே போதும். 12 மணிக்கு விட்டுருக்காங்கல்ல, அது போதும். மேக்ஸிமம் மது கடை மெட்ராஸில் மூட முடியாது. மூணுனா கவர்மெண்ட் நடத்த முடியாது. ஆக்சுவலாக அதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ டைமிங் மாற்றுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 500 கடையை மூடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 500 கடை மூடினாங்கன்னா ஒரு வருங்க. ஆக்சுவலாக போரூரில் ஒரு கடை, பாய்க்கலில் ஒரு கடை. இப்போ அந்த கலெக்ஷன் சேர்த்து எடுப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எடுக்கிறது தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா கேட்டுங்க. இப்போ இந்த கடையில் அந்த கடை, இப்போ 2 கடை சென்டராக எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த கலெக்ஷன் தான் எடுப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சேம் கலெக்ஷன் தான், அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை கொண்டு வந்துட்டா எப்படி சாத்தியமா? எடுத்துன்னு வர்றது நல்லது தான், அது நல்ல விஷயந்தான். 3 நாள் நல்லதாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் சாராயம் அதெல்லாம் ஓடிச்சிங்களா, சாராயம் கல் அதெல்லாம் சொன்னாங்களே, அது லைசன்ஸ் கொடுத்து மறுபடியும் பண்ணால் நல்லாயிருக்கும். கேரளா வேணாம், கேரளா வேணாம். இப்போ மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? கடைங்க மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? கடையை மூட்டா அதான் பழையபடி பழைய ஆளுங்க இருக்காங்களே, அவங்க லைசன்ஸ் கொடுத்து அவங்க மூலிமா சொல்லி சாராயம் கல் அது இது பண்ணலாம். என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில்? பாண்டிச்சேரியில் லைசன்ஸ் இருக்குது, அது கேட்கல. லைசன்ஸ் கொடுத்து இது பண்ணலாம். அதாவது ஒரு ஆளுக்கு இப்படி, அதான் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வராரா, அவர் குவார்ட்ரு இல்லை ஒரு ஆஃப் மேலே வாங்கக்கூடாது.
அதுமாதிரி ஸ்லிப் மாதிரி கொடுத்து அப்படி அவர் அதுக்கு மேலே வரக்கூடாது. ஸ்லிப் மாதிரி கொடுத்து அதான் அதாவது ஒரு குவார்ட்ரு ஒரு இது